என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வெற்றியின் பாதையிலே அவர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலிருந்து 3 பார்வைகளை நாம் எப்போதும் நமக்குள் வைத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திற்கு செல்லும் போதெல்லாம் இந்த பார்வை நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்திலும் தேவன் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஏசாயா கண்டேன் என்பதை அவரே சொல்லுகிறார். முதலாவது, மேல் நோக்கி பார்க்கும் அனுபவம் நமக்கு தேவை. மேல் நோக்கி பார்த்தால் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம், நான் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே நாம் யார் என்ற உள்நோக்கிய பார்வை நமக்கு தேவை. உள்நோக்கி பார் என்று நேற்று தியானித்தோம். உள்நோக்கி பார்த்தால் நாம் யார், நம்முடைய தகுதி என்ன, தரம் என்ன, நம்முடைய தவறு என்ன என்று 3 காரியங்களை நேற்று நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, அதோடு கூட அவர் ஏசாயா ஆலயத்தை விட்டு வரல. அதே ஆலயத்தில் இப்பொழுது அவருடைய செவிகள் திறக்கப்படுகிறது. நேற்று சொன்னேன், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ செவிகள் திறக்கப்பட்டது. நம்முடைய செவிகள் திறக்கும் பொழுதுதான் அவருடைய சத்தம் கேட்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையான ஒரு சத்தத்தை ஏசாயா தீர்க்கன் கேட்கிறார். என்ன சத்தம்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். என்னை அனுப்பும் என்றேன். யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? எங்கே? ஆலயத்துக்குள்ளே வந்தாச்சு. ஆலயத்தோடு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சான்னா ஒரு நாளும் இல்லை. ஆலயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளாக தேவன் நம் கண்களை திறந்து அவர் யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் வெளியே நோக்கி பார்க்கவும் செய்கிறார். வெளியே நோக்கி பார்த்தால் நம் பணி என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். வெளிநோக்கி பார், வெளிநோக்கி பார். சீயிங் அவுட்வர்ட், அதாவது இன்றைக்கு நம்முடைய பார்வை ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது ஒருவேளை ஆண்டவரை பார்க்கலாம். ஆலயத்தில் சில நேரம் கம்யூனியனுக்கு முன்னால் அல்லது ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே இரக்கமாக இருங்க, கிருபையாக இருங்க, ஆண்டவரே நான் செய்யக்கூடாத செஞ்சிட்டேன் அப்படின்னு பாவ அறிக்கை ஜெபம் செய்யலாம். சரி, ஆனால் நம்முடைய அதோடு கூட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னா அது போதாது. எப்போ தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறாரோ, அவர் பரிசுத்தர் என்று எப்போது நான் காண்கிறேனோ, அதற்கு பின்பு நான் என்னுடைய பார்வையை வெளிநோக்கி செலுத்த வேண்டும். வெளிநோக்கி பார் என்று இங்கே ஒரு மிக முக்கியமான 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயாவுடைய அந்த வெளிநோக்கிய பார்வையில் தான் அவரால் அர்ப்பணிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, இதோ அடியேன், என்னை அனுப்பும், இதோ அடியேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சவுல் என்ற அந்த மனிதனை ஆண்டவர் தமஸ்கு வீதியிலே சந்திக்கிறார். தமஸ்கு வீதியில் சந்திக்கப்பட்ட சவுலை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, அவனை சந்தித்த உடனே அவர் கேட்கிறார். அவர் சொல்றாரு, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? பாருங்க, உடனே ஆண்டவர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ அவனுக்குள்ளாக தேவன் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவனுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். வெளிநோக்கி பார்க்கிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, என் வேலை முடிஞ்சுதா, என் கடமை முடிஞ்சுதா, ஆலயத்துக்குள்ளேருந்து வெளியே போன உடனே நான் என் கடமையை செஞ்சு முடிச்சிட்டேன், வாரம் ஒரு நாள் 2 மணி நேரம் ஆராதிச்சிட்டேன், இதோடு என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்தை நம்ம இன்னும் புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஏதோ வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், ஆலயத்துக்கு வந்துட்டோம், காணிக்க கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒருவேளை ஒரு சின்ன வட்டத்தை போட்டு நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா அது உண்மையிலேயே நாம் பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சற்று நம்முடைய உள்ளத்தை தேவனை நோக்கி பார்ப்போம், நம்மை நோக்கி பார்ப்போம், வெளிநோக்கி பார்ப்போம். வெளிநோக்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று
உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அறுப்பு மிகுதியாயிருக்கிறது, அறுப்பு மிகுதியாயிருக்கிறது, வேலையால் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கின்ற 3 காரியத்தை சோதித்து பாருங்கள். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் படிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தின் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அப்பதான் அவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். பாருங்க, திரளான ஜனங்களை பார்க்கிறார். பார்த்த பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். அப்பதான் அவர்கள் மேல் அவர் மனதுருகினார். ஆண்டவருடைய அந்த வெளிநோக்கிய பார்வையில் கற்றுக்கொள்ள வேண்டிய 3, நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 3. முதலாவதாக இயேசுவின் பார்வை நமக்கு தேவை. இயேசுவின் பார்வை நம்மகிட்ட இருக்கா? இயேசுவின் பார்வை. திரளான ஜனங்களை கண்டபோது அவர் அவர்களை சபிக்கவில்லை, இப்படி அநியாயம் பண்ணுறாங்களேன்னு சொல்லலை, அவர்களுக்காக அவர் மனதுருகினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் பார்வை எப்போதும் தேவை. யார் அவர்கள்? சிதறப்பட்டு கிடக்கிறார்கள், மெய்ப்பனில்லாத மந்தையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்கிறார். இயேசுவின் பார்வை. இரண்டாவதாக, அவர்களுக்கு மெய்ப்பன் இல்லையே, சிதறப்பட்டிருக்கிறாங்களே, ஏன்? ஓனா வந்துருமே, ஓனாய் வந்து ஆட்டை திருடிட்டு போயிடுமே, அவருக்குள்ளாக அந்த பாரம். இயேசுவின் பாரம் நமக்கு தேவை. வெளிநோக்கி பாருங்கள், தேவ சமூகத்திலிருந்து வெளிநோக்கி பாருங்கள், இயேசுவின் பார்வை கிடைக்கும். இரண்டாவது, இயேசுவின் பாரம் கிடைக்கும். அதனால தான் யாரை அனுப்புவேன்னு அவர் சொல்கிற அந்த பாரம் நமக்குள்ளாக வேர் ஊன்றப்படணும். யாரை அனுப்புவேன்? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பாரம் உண்டா? எனக்காவது மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அழுதுருக்கிறீங்களா? தேசத்துக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வந்திருக்கா? தேசத்துக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அதிகாலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிறோமே. இந்த நாளில் அன்போடு கேட்கிறேன், உங்களுக்கு அந்த தேசத்துக்காக ஜெபிக்கணுன்ற அந்த பாரம் உங்களுக்கு ஒருவேளை குறைஞ்சிருச்சு அப்படின்னா, தயவு செய்து காலையில் 1 மணி நேரம் ஜெபத்தில் வந்து உட்காருங்க. காலையில் எழும்புங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. நான் ஜெபிக்கலைன்னா யார் ஜெபம் பண்ணுவா? எனக்குள்ள அந்த பாரம், எனக்குள்ள அந்த பார்வை இல்லாமல் பாரம் வராது. அந்த பாரம் வந்தால் பாருங்க, 3வது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யோவான் சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 2 வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அற்புதமான வார்த்தை இல்லையா? பாருங்க, அந்த நல்ல மெய்ப்பன் அவர் சொல்றாரு, 16ஆம் வசனம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். இந்த தொழுவத்தில் இல்லாதவைகள், இந்த தொழுவத்துக்குள் இல்லாதவைகள் அநேக ஆடுகள் எனக்கு உண்டுன்னு சொல்றார். அப்படின்னா அவருக்குள்ளாக இருந்த பணி, அந்த பணியை தான் இயேசு நிறைவேற்றினார். இயேசுவின் பார்வை இருக்க வேண்டும், இயேசுவின் பாரம் இருக்க வேண்டும், இயேசுவின் பணி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஏதோ சுயநலமான ஆலயத்துக்கு போயிட்டு வர அனுபவம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய பார்வை மாறட்டும், பாரம் மாறட்டும், என் பணி மாறட்டும். எங்கே வேலை செஞ்சாலும் ஆண்டவருடைய பணியை நிறைவேற்ற மறந்துடாதீங்க. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அன்றரை அனுப்பும் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திடாம, நானும் போகிறேன் என்ற அந்த பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசாயா தீர்க்கனின் 3 பார்வைகளை கடந்த 3 நாட்களாய் தியானிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி. நாங்களும் ஆண்டவரே வெளிநோக்கி பார்த்து இயேசுவின் பார்வையும், இயேசுவின் பாரத்தையும், இயேசுவின் பணியையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள்
ஆண்டவரை கடைப்பிடிக்க, கைக்கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஜூலை மாதம் தேடி வந்தவர்களை தேடி செல்வோம் 2025 என்ற தலைப்பிலே நாம் வட இந்திய சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்க தேவன் கிருபை செய்தார். தேவனுடைய கிருபையினால் சுமார் 3,40,000 பேரை சந்திக்கவும் கைப்பிரதிகளை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஜெபித்து கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நமக்கு ஐயா, இது எப்படி நீங்கள் செய்யலாம்? ஒருவேளை கடவுளுடைய பணியை செய்கிறதுக்கு இதுக்கு சட்டம் சாதகமோ பாதகமோ செய்யாவிட்டால் நமக்கு ஐயோ. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இரத்தத்திலும் இது ஓட வேண்டும். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மத சட்டம் உண்டல்லவா? கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு சட்டம் என்னவென்றால், நான் அறிந்த இயேசுவை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும். நான் பார்த்த, நான் அனுபவித்த இந்த இயேசுவை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும். இது மதம் மாற்றுவதல்ல, இது நாம் செய்ய வேண்டிய பணி என்பதை மறந்துடக்கூடாது. அந்த வரிசையிலே இந்த மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் பார்வையற்றோரை நாம் சந்திக்க போகிறோம். மனக்கண்களை திறப்போம் என்ற தலைப்பிலே பார்வையற்றோரை நாம் சந்திக்க போகிறோம். அவர்களுக்கு சுவிசேஷ கைப்பிரதிகளையும் கொடுக்க போகிறோம். பிரெய்லி மெத்தடில் நம்ம அந்த கைப்பிரதி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எனவே இதில் வாலண்டியர்ஸாக நீங்கள் இணையலாம், அல்லது கைப்பிரதி வேண்டும், எனக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க, நான் கைப்பிரதி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ட்ரைனிங் வச்சுருக்கிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாளைய தினத்தில் இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் ஒரு ஜூமில் ஒரு ட்ரைனிங் வச்சுருக்கிறோம். நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கீழே காண்கிற ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க. அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி இதை குறித்து நீங்கள் விவரம் அறிந்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு கைப்பிரதி வேணால் அறிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இந்த ட்ரைனிங்கில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். நீங்கள் ஃபோனில் கேட்டால் உங்களுக்கு அந்த ஜூம் ஐடியை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் தொடர்பில் இருக்கலாம். 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு நபரை சந்தித்து அவருக்கு சுவிசேஷம் சொல்ல பிரயாசப்படுங்கள். மேற்கொண்டு ஃபோனில் நாங்கள் மற்ற டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். அதிகமாக எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் கைப்பிரதி கொடுக்கணும், நம்ம நிறைய பேரை சந்திக்கணும். ஒரு நாள் அவர்கள் அநேகருக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய போகிறோம். எனவே இந்த ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அதிகமாக டெய்லி இன்னையிலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இதற்காக ஜெபிக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.